தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 2022 ஜூலை 11 அதிமுகவிலிருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார். ஓபிஎஸ் வகித்து வந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியும் பறிக்கப்பட்டு ஆர்பி உதயகுமாருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் சட்டசபையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் தொடர்ந்து ஓபிஎஸ் அமர்ந்திருந்தார். துணைத் தலைவர் இருக்கையை உதயகுமாருக்கு ஒதுக்க வேண்டுமென அதிமுக எம்எல்ஏக்கள் பலமுறை சபாநாயகர் அப்பாவுக்கு கோரிக்கை வைத்தனர். எடப்பாடி பழனிசாமியும் பலமுறை இதுபற்றி சட்டசபையில் பேசினார், வெளிநடப்பும் செய்தார். ஆனால் இந்த விஷயத்தில் சபாநாயகர் அப்பாவு எந்த முடிவும் எடுக்கவில்லை. நேற்றும் சட்டசபையில் இந்த பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பினார். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உதயகுமார் எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு துணைத் தலைவருக்கான இருக்கையை ஒதுக்க வேண்டுமென எடப்பாடி வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் தங்கள் கட்சியின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதயகுமாருக்கு இடஒதுக்கி தரும் பிரச்சினை குறித்து அவையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரது கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவண செய்யும்படி சபாநாயகரிடம் நான் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். முதல்வர் கூறியதை ஏற்று தக்க முடிவை எடுக்கிறேன் என சபாநாயகர் அப்பாவு கூறினார். இந்த நிலையில் இன்று சட்டசபை கூடியபோது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஆர்பி உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அருகில் உதயகுமார் அமர்ந்தார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போதும் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்திலேயே 1.5 ஆண்டாக ஓபிஎஸ் அமர்ந்திருந்தார். இப்போது ஓபிஎஸ்க்கு 2வது வரிசையில் முன்னாள் சபாநாயகர் தனபால் அருகே இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் இருக்கையும் மாற்றப்பட்டுள்ளது. ஆர்பி உதயகுமார் முன்பு அமர்ந்த இடம் மனோஜ் பாண்டியனுக்கு ஒதுக்கப்பட்டது.